கமல்ஹாசனை இப்ப இருக்க நடிகர் அவர் கமல்ஹாசனை பி டீம்னு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப போய் சேர்ந்துட்டாங்களே, இப்ப பி டீம் இல்லையா அவரு? தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னாங்க, ஏன் ஸ்டாலின் சார் சொன்னாரு, எல்லாரும் தான் சொன்னாங்க பி டீம்னு. இப்ப கமல்ஹாசன் சாரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. திடீர்னு அவர் எப்படி பெரியாரிஸ்ட் ஆயிட்டாரு? அது எப்படி திமுக போனோடனே பெரியாரிஸ்ட் ஆயிடுவாங்க, திமுக விட்டு வெளியே வந்துட்டா பி டீம் ஆயிடுவாங்களா? இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காரு, இன்னும் பல தலைவர்கள் கூட வருவாங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. விச் மீன்ஸ் அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் க்ளோஸ்ட் இல்லையா? அப்படிதானே ஒரு புரிதல். அதாவது கூட்டணிகளை முடிவு செய்யறதும் எல்லாமே பொதுக்குழு சரி, தலைவருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு. பட் நீங்க அதிமுகல இருந்து இங்க போஸ்ட் என்னுடைய பர்சனல் வியூ என்னன்னா, தலைவரை வந்து முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் எதிரியும் சரி, கொள்கையோடைய விஷயத்திலையும் சரி, நாங்க எந்த இடத்துலையும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அரசியல் அதிகாரத்தை ஒரு நிமிஷம், அரசியல் பிஜேபியோட திமுகவோட கூட்டணி கிடையாது. தட் இஸ் ஃபார் எங்க கொள்கையை வந்து எங்க கொள்கைக்கு எதிராக நாங்க வந்து செய்ய மாட்டோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சரா ஏத்துக்கணும். எங்களுடைய நோக்கமே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறது தானே. நம்ம போய் செகண்ட் பார்ட்னரா எங்களால் இருக்க முடியாதுல்ல. மக்களுடைய பெரிய ஆதரவு இன்னைக்கு திருவாரூர் போறோம், அந்த திருவாரூரும் சரி, திருச்சியும் சரி, அரியலூரும் சரி, நாகப்பட்டினம், ஏன் அந்த மாவட்டமே முடங்குது அப்படின்னா, மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி 82% மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவர் வந்து எங்க தலைவர்னால, தலைவர் விஜய் அவர்கள்னால மாற்றத்தை இருக்காங்க. அப்ப போய் நம்ம போய் ஒரு இன்னொரு நியூ ஒரு ஓகே நீங்க ஒரு 80 எம்எல்ஏ வெறும் எம்எல்ஏக்காக நாங்க போய் கட்சியை வந்து கொடுத்துட்டா அந்த மாற்றமே இல்லாம போயிடும். அப்ப தலைவர் அவர் எங்களுடைய தலைவரை வந்து முதலமைச்சராகவும் கூட்டணியை வந்து தலைமைன்னு நாங்க சொல்ல விரும்பல. எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு நல்ல எங்க தலைவர் முதலமைச்சராகி அதிகாரத்தை பகிர்ந்துக்கும். இப்ப சொல்றாங்க திமுக தலைமையில் கூட்டணி, அந்த ஆட்டிடியூட் கிடையாது, அந்த பண்ணையார்த்தனம் வேண்டாம். அப்ப ஏடிஎம்கே பேசுனாங்களா உங்ககிட்ட? இல்ல யாரு பேசுனாங்க, யாரு பேசல, கொடியை காட்டுனாங்க, புள்ளையார் சுழி போட்டாங்க, அதுதான் நான் சொல்றேன். யாரு பேசுனாங்க யாரு பேசலங்கிறது தலைமை தான் வந்து வெளியே கொண்டு வரணும். எங்களுக்கு திமுக, அதுவும் முக்கியமா கரூருக்கு அப்புறம் எங்களுக்கு திமுக வந்து அரசியல் எதிரின்னு சொல்லுவோம். அரசியல் எதிரிக்கு அப்பாற்பட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஒரு சூழ்ச்சினால நிகழ்ந்திருக்கு நாங்க நம்புறோம். அதை ஏன் அது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம்னா, அதுல என்ன சூழ்ச்சி இருந்திருக்கு? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஜூன் மாசம் வந்து நான் வந்து என்னுடைய பூத் லெவல் மீட்டிங்ல நான் பதிவு பண்ணியிருப்பேன். அதை நீங்க என்னோட வீடியோஸ் வெளியே வந்துச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கோயம்புத்தூருக்கு வராரு ஒரு தலைவர், மக்கள் ரோட்ல வந்து முதல் நாள் வந்து நிக்கிறாங்க, ரெண்டாவது நாள் திருப்பி வரும்போது கோயம்புத்தூர் இருக்க மக்கள் வந்து ரோட்ல நிற்காங்க. அது ரோட் ஷோலாம் நாங்கள் பண்ணல. மக்கள் இன்னொன்று மேலே எழுந்து நிற்க வேண்டிய கடமை உணர்வு அவருக்கு இருக்கு. இப்போ ஏன்னா பார்க்கலன்னா பிரச்சனை வரும். அப்போ நாங்கள் வந்து போலீஸ்ட்ட சொல்கிறோம், இல்லை ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, காலேஜை வந்து ஒரு 5000 பேர் உள்ளே வர்றதுக்கு பார்க்குறாங்க, எந்த போலீஸும் சப்போர்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் திருச்சியோடைய மக்கள் சந்திப்பு நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்ல இருந்து போகக்கூடிய அந்த 11 கிலோமீட்டர் 7 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு மக்களுடைய கமிட்மெண்ட் இருக்கு. சரி, நம்ம வந்து ஒரு புது பார்ட்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள போகும்பொழுது எவ்வளவு மக்கள் வராங்கன்னு நம்மளால வந்து சர்வே பண்ண முடியாது. 10,000 பேர் வருவாங்கன்னா நிர்வாகிகளை நம்ம பார்த்து சொல்றது. ஆனா ஊர்ல இருக்க வீட்டில் இருக்க எல்லா பெண்களும் வந்துட்டாங்க அப்படின்னா, இத்தனைக்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடி பெண்கள் குழந்தைங்கள்லாம் வர வேணாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் கேம்பெயின். ஆனா வந்துட்டாங்கன்னா மக்களோட பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குன்னா காவல்துறை கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு டிஎஸ்பி போட்டிருக்கோம், ஒரு 500 பேர் செக்யூரிட்டி போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இல்ல எந்த காவல்துறையாவது இல்ல எந்த அரசாங்கமாவது நீங்க சொல்ற மாதிரி சூழ்ச்சி சதி எல்லாம் பண்ணி 40 பேர் இப்படி ஆகட்டும் அப்படின்னு நான் பேசி முடிச்சிடறேன். அந்த நோக்கம் என்ன நான் சொல்லிடுறேன். சரி, உங்களுக்கு என்ன நோக்கங்கிறது உங்களுக்கு புரிய வரணும். ஆக்சுவலா திமுகவை பொறுத்த வரைக்கும் யாரு அரசியலுக்கு வந்தாலும், அந்த குடும்பத்துக்கு யாரு அரசியலுக்கு வந்தாலும் ஒரு சூழ்ச்சியை செய்யும். அது யாரா இருந்தாலும் சரி, ஆப்போசிட்ல யாருமே உருவாகக்கூடாது. அதுக்கு மேடம் ஜெயலலிதா மேடம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லா வரலாறும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ரிசைன் பண்ணாத லெட்டர் தூக்கி வெளியே விட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சட்டசபையில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் வரலாறுலாம் எல்லாருக்கும் பதிவாயிருக்கும். ஸோ அவங்க எதிர்த்து நின்றுட்டாங்கன்னா அவங்களுடைய சூழ்ச்சிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. நான் பேசி முடிச்சிடறேன். இல்ல நான் பேசி முடிச்சிடறேன். அதுதான் சொல்ல வரேன். நான் கனெக்ட் பண்ணிடுறேன். நான் அப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் சொல்றோம். திருச்சி போய் முடிச்சிட்டோம், அரியலூர் போய் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காவல்துறை கிட்ட நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், மக்களுடைய கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துங்க, நல்ல இடத்த கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்குற இடத்த கொடுங்க, விசாலமான இடத்த கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். எந்த பதிவுக்குமே காவல்துறை செவி சாய்க்கிறதே இல்லை. இந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் ஆதரவு உருவாகிடுச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 6 வாரம்
12 டிஸ்ட்ரிக்ட் அவர் போயிருப்பார். 12 டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தா லட்சக்கணக்கான கோடிக்கான மக்களை வந்து அவர் வந்து சந்திச்சு பேசியிருப்பாரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இஷ்யூவை பேசியிருப்பார். அப்ப அது வந்து மக்கள் போய் சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அரசு என்ன செய்யுதுன்னா, இல்ல அதுக்கு நான் பேசி முடிச்சிடுறேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறைங்கிறது அரசா பாக்குறீங்க. இல்ல, காவல்துறை இது வந்து திமுக அரசு, திமுகக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையா மாறி இருக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு கூட்டம், அவங்களுக்கு தெரியாதா திருச்சியில் இவ்வளவு கூட்டம் கூடுச்சு, அரியலூர்ல ஒரு கூட்டம் கூடுச்சு, இங்க இவ்வளவு இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளவு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா மேடம்? அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கரூர்ல காவல்துறை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா என்ன சொல்றீங்க? ஆஹா, எங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்துறீங்களா, வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா, எங்களை மிரட்டுறீங்களா, ஜனநாயகம் இல்லையான்றீங்க? இல்ல, இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எப்படி நான் காவல்துறைக்கு எதிராக பேசியிருக்கோம்? ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல நாங்க காவல்துறைக்கு எதிராக நாங்க ஏதாவது தப்பா பேசியிருக்கோமா? இல்ல, நீங்க நாகப்பட்டினத்துல சொன்னதே எங்களை மிரட்டி பாக்குறீங்களா, உருட்டி பாக்குறீங்களா? ஆட்சியாளர்களை பார்த்து ஆட்சியாளர்கள் காவல்துறையை திமுகக்காக பயன்படுத்துறாங்க. அந்த பேச்சோட விளைவா என்ன ஆகுது? உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களும் யங்ஸ்டர்ஸும் ஆகா நம்ம போலீஸ் சொன்னா கேட்க கூடாது, இவங்கெல்லாம் நம்மள ஒடுக்குமுறை செய்ய போலீஸே இல்லையே இங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஒரு நிமிஷம் இல்ல மேடம், நீ வந்து மேல ஏறி கரண்ட் கம்பத்துல நில்லு, டிரான்ஸ்ஃபார்மர்ல நான் எதுல வேணா நிப்பேன், காவல்துறை என்ன கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா தலைவர் விஜய் இது வந்து செங்கோட்டையன்கிட்ட கேட்டேன். இந்த பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலே இருந்திருக்கு. எங்கெல்லாம் வந்து இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கோ, இப்ப நம்மளும் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம பேசிட்டே இருக்கோம். எங்க பொதுச்செயலாளர் ஆனந்தனே சொல்லுவார், நாங்க வந்து வழிநடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு 10% ஹைப்பர் ஆக்டிவா தான் இருப்பாங்க. இது ஒரு இயற்கை. இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்றதில்ல. அப்ப நம்ம வந்து அதை பக்குவப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பக்குவப்படுத்துறது நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் அளவுக்கு அதிகமான ஒரு கூட்டங்கள் இப்போ வந்து திமுகவுடைய கிரௌடு மித்த கட்சியோடைய கூட்டம்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டு வரனால அவங்க மைய சேர்ல உட்காடுறாங்க, போயிடுறாங்க. இது உங்களுக்கும் தெரியும். 100% 100 பேருமே வந்து தப்பு பண்றாங்கன்னு நம்ம சொல்ல வரல, அவங்க ஹைப்பரா இருக்காங்க. நாம வந்து நம்ம சொல்ல வரோம்னா காவல்துறையை எந்த இடத்துலையுமே இல்லாததுதான் பெரிய குறையே எங்களுக்கு. கரூருடைய இடத்துக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அது வெளியே வரும்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு நோக்கம், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு பிரச்சனைகள் அங்க எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து அங்க இருக்க ஒரு டிஎஸ்பி வந்து எந்த அளவுக்கு ஒரு மாவட்ட செயலர்கிட்ட இந்த இடத்த தான் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சூழ்ச்சியை உருவாக்குனாங்க. அவருக்கு பின்புலம் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், அவருக்கு பின்புலம் வந்து ஒரு ஒரு குடும்பத்திலேருந்து வரக்கூடிய சிக்னல். அன்னைக்கு நைட்டு நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சர் வந்திருப்பார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அப்புறம் இவர் வந்திருப்பார், மகேஷ் பொய்யாமொழி வந்திருப்பாரு, காலங்காத்தால உதயநிதி வந்திருப்பாரு. சிஎம் அவர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது, வந்தாரு, பேசினாரு, கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா காலையில உதயநிதி வந்திருப்பாரு. இது எதுக்கு முழுக்க உருவாக்குறாங்க அப்படின்னா, நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணாத 30 நாள் பாருங்க, உதயநிதி அவர்கள் பயங்கர ஆக்டிவா இருந்திருப்பார். எங்க பார்த்தாலும் பிரச்சாரம், எங்க பார்த்தாலும் கட்சி மீட்டிங், எங்க பார்த்தாலும். ஏன் அப்படின்னா தலைவர் விஜய் அவர்களை முடக்கியாச்சு. இதுதான் ஒரு அரசியல் வந்து சூழ்ச்சிக்கானது. ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து காவல்துறை எனக்கு அடிக்குவேட்டா பாதுகாப்பு கொடுக்கல, இல்ல எனக்கு சரியான இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நிர்வாக ரீதியான ஆட்சி நிர்வாகம் கிடையாது. அதுதான் தவறு. அந்த நிர்வாகத்தை இயக்குறது யாருன்னு கேக்குறேன். இல்ல, நீங்க அந்த குற்றச்சாட்டை வச்சா அது வந்து அதுக்கான பதில அவங்க கொடுக்கட்டும், இது வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் போட்டோம். ஆனா நீங்க எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா, ஏதோ திமுக உட்கார்ந்து நைட்ல திட்டமிட்டு கரூர்ல இப்படி செஞ்சிடணும், 40 பேர் இறந்தாதான் இவங்களை வந்து நிப்பாட்ட முடியும். ஒரு அபாண்டமான ஒரு நிமிஷம் இல்லைங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியை யாருமே திட்டம் போட்டு கொல்லணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டி இருக்கலாம். அந்த திட்டம் வேற மாதிரி பிரச்சனையாகி மிஸ்ஃபயர் ஆகி பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கலாம். இதுதான் அவங்களுடைய எல்லா இடத்துலயும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிடுவோம். நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க, அரசியல் நிகழ்ச்சியில கல்ல விடுவாங்க, அடிப்பாங்க, கலவரத்தை உருவாக்குவாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி திமுக செஞ்ச பல நிகழ்ச்சிகள் நான் சொல்ல முடியும். அதை இப்ப நான் சொல்ல விரும்பல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.